வெள்ளி விழா கொண்டாட்டம். காற்றலையில் 25 வருட புகழோடு வெள்ளி விழா காணும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103. எந்த ஒரு கலை வடிவமும் மக்களுக்கு புரிஞ்சாதானே நல்லது. அன்னைக்கு மேடையில் நீங்க பாடின பாட்டு தான் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. நான் திரைப்பட கலைஞர் சிவகுமார் பேசுகிறேன். வெள்ளி விழா காணும் கோவை FM ரேடியோவுக்கு வாழ்த்துக்கள். நான் பிறந்து வளர்ந்தது கோவை மாவட்டம் சூலூருக்கு பக்கத்தில் இருக்கிற காசிகவுண்டன் புதூர் அப்படிங்கிற சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் 1957 வரைக்கும் மின்சாரம் இல்லை, அதனால ரேடியோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் சூலூர் உயர்நிலைப் பள்ளியில் 1952 57 வரைக்கும் படித்தேன். அதனுடைய தலைமை ஆசிரியர் பகல் உணவுக்கு இடைவேளைக்கு முன்னாடியும் பகல் உணவுக்கு அப்புறமாவும், அதாவது 12:30 1 மணி 2 2:30 மணி திருச்சி வானொலி செய்தியை கேட்டே ஆகணும்னு ரேடியோ கொண்டாந்து மைதானத்தில் வச்சு மாணவர்கள்லாம் கேட்க சொல்லுவார். அதான் நான் முதல்ல வானொலி கேட்ட அனுபவம். பிற்காலத்தில் நான் சென்னை வந்தேன், ஓவியக்கலை படித்தேன். கிராமத்துக்கு போகும்போது டிரான்சிஸ்டர் ரேடியோ ஒன்று வாங்கிட்டு போனேன். எங்கள் கிராமத்துக்கு போய் பருத்திக்காட்டுக்குள்ளே இந்த ரேடியோ வழியாக சினிமா பாட்டையும் செய்தியும் கேட்டது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அந்த கோவை வானொலி FM வெள்ளி விழா கொண்டாடுவதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.